நான் வங்காளத்திற்கு வேலைக்கு வந்து சில மாதங்கள் கழிந்த பிறகு என் வாழ்க்கையில் ஒரு வசந்தம் வீசியது போல தோன்றியது. ஒரு வங்காள பெண் என்னை விரும்பத் தொடங்கினாள். அவள் என்னை விட வயதில் மிகவும் சிறியவள், இளமையானவள், அழகானவள். அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினாள். நான் எங்கே வேலை செய்தேனோ அதே தொழிற்சாலையில் உற்பத்தி துறையில் அவளும் என்னுடன் பணியாற்றினாள். அவள் என்னை பிடித்துள்ளதாக சொன்ன அந்த நொடியில் என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. என் இதய துடிப்பே ஒரு கணம் நின்றுவிட்டது. ஒரு சிறிய கிராமத்திலிருந்து வந்து ஒரு சாதாரண வேலையில் அமர்ந்த நான் ஒரு வங்காள பெண்ணுக்கு கணவனாவேன் என்று கனவிலும் நினைக்கவில்லை. எனக்கு 35 வயது, அவளுக்கு 20 வயது. ஒரு இளம்பெண் என்னை திருமணம் செய்ய விரும்புவது உங்களுக்கு கேட்கவே வியப்பாக இருக்கலாம். 35 வயதுடைய எனக்கு 20 வயதுடைய ஒரு அழகான இளம்பெண் கிடைப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக தோன்றியது. எங்களுக்கு இடையே 15 வயது வித்தியாசம் இருந்தது. என்னிடம் அவள் அப்படி என்ன சிறப்பை கண்டாள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய நற்செய்தி. ஏனெனில் என் கிராமத்தில் யாருமே எனக்கு பெண் கொடுக்க முன்வரவில்லை. அருண் அங்கே சென்று மிகவும் பிஸியாகிவிட்டான். அவனிடம் நேரமும் இல்லை, அவனுக்கு வயதும் ஆகிவிட்டது என்று ஊரில் உள்ளவர்கள் பேசிக்கொண்டனர். அதனால் எனக்கு யாரும் பெண் கொடுக்க முன்வரவில்லை. இத்தகைய சூழலில் இவ்வளவு குறைவான வயதுடைய ஒரு பெண் கிடைப்பது பெரிய விஷயம். அவள் அவ்வளவு அழகாக இருந்தாள். அவளுடன் என் முழு வாழ்க்கையையும் என்னால் கழிக்க முடியும். இந்த விஷயத்தை என் பெற்றோரிடம் சொன்னபோது முதலில் அவர்கள் அளவில்லாத மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் திடீரென என் அம்மாவின் கண்கள் கலங்கின. என்ன ஆனது அம்மா என்று ஃபோனில் கேட்டேன். அம்மா சொன்னார், அருண் மகனே, அந்த வங்காள பெண் உன்னை எங்களிடம் வரவிடுவாள் என்று நினைக்கிறாயா? அது ஒருபோதும் நடக்காது. நீ இனி வங்காளத்திலேயே தங்கிவிடுவாய். உனக்கு இவ்வளவு இளமையான பெண் கிடைப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சிதான். அவள் கிராமத்து பெண்களை விட அழகாக இருப்பாள். உன்னை நன்றாக கவனித்து கொள்வாள். ஏனெனில் அவளே உன்னை விரும்பி தேர்ந்தெடுத்திருக்கிறாள். ஆனால் கவலை என்னவென்றால் நீ எங்களை மறந்து விடுவாய். உன்னை வளர்த்து ஆளாக்கினோம். உன் மீது நிறைய ஆசைகள் வைத்திருந்தோம். ஆனால் இறுதியில் நீ அந்த வங்காள பெண்ணுக்கே சொந்தமாகி விடுவாய். பெற்றோரின் விதியில் கடைசியில் ஏமாற்றத்தை தவிர வேறொன்றும் மிஞ்சாது. என் மனபாரத்தை இறக்கி வைத்து விட்டேன். இப்போது ஃபோனை வைக்கிறேன் என்றார். அம்மாவின் அழுகுரல் என் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. அம்மா சொன்னது முற்றிலும் சரிதான். நான் பபிதாவை திருமணம் செய்து கொண்டால் மற்றவர்களை மறக்க வேண்டியிருக்குமோ என்று பயந்தேன். பிழைப்புக்காக மனிதன் தன் சொந்தங்களை விட்டு பிரிய வேண்டியிருக்கிறதே என்று வருந்தினேன். திருமணத்திற்கு பிறகு பெற்றோரை விட்டு பிரிந்து மீண்டும் தன் வீட்டிற்கு வர அனுமதிக்கு காத்திருக்கும் பெண்களின் வலி எனக்கு இப்போது புரிந்தது. இந்த விஷயத்தை என் வருங்கால மனைவி பபிதாவிடம் சொன்னபோது அவள் என்னை கட்டிப்பிடித்து கொண்டாள். ஏன் இப்படி பேசுகிறாய்? நீ ஒரு கண்ணியமான குடும்பத்தை சேர்ந்தவன் என்பது எனக்கு தெரியாதா? நானும் உன்னை போலத்தான். என் குடும்பத்தின் கொள்கைகளும் உன்னுடையதை போன்றதுதான். நீ இவ்வளவு உணர்ச்சி வசப்படுவதைக் கண்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால் நீ எதிர்காலத்தில் என்னையும் அள்ளி அணைத்து அன்பு செலுத்துவாய் என்பதுதான். பெற்றோரை மதிப்பவனே உண்மையான ஆண்மகன். அவனால்தான் தன் மனைவிக்கும் தேவையான அன்பை கொடுக்க முடியும் என்றாள். அவளது பெருந்தன்மையை கண்டு நான் நெகிழ்ந்து போனேன். நான் கேட்டேன், என் பெற்றோரை பார்க்க நீ அனுமதிப்பாயா? திருமணத்திற்கு பிறகு இங்கேயே தங்கிவிட வேண்டும் என்று தானே நீ சொன்னாய். அதற்கு அவள், அட என் முட்டாள் கணவரே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உங்கள் பெற்றோரை இங்கேயே வங்காளத்திற்கு அழைத்து வந்து விடுங்கள் என்றாள். அவர்கள் அங்கே இருந்து என்ன செய்ய போகிறார்கள்? நீ அவர்களுக்கு ஒரே மகன். இப்போது அவர்கள் அங்கே தனிமையில் இருக்கிறார்கள். உன்னுடைய உறவினர்கள் நல்லவர்கள் இல்லை என்று நீயே சொல்கிறாய். அவர்கள் உங்கள் குடும்பத்தை நடத்துகின்ற விதமும் சரியில்லை. அப்படி இருக்க உன் பெற்றோர் அங்கே தனியாக என்ன செய்வார்கள்? அவர்களை இங்கே அழைத்து வா. அவர்கள் முன்னிலையிலேயே நாம் திருமணம் செய்து கொள்வோம் என்றாள். பபிதாவின் வார்த்தைகள் எனக்கு மிகவும் ஆறுதலாகவும் இனிமையாகவும் இருந்தன. உடனே நான் இந்த நற்செய்தியை என் பெற்றோரிடம் சொன்னேன். அவர்கள் வங்காளத்திற்கு வந்து செல்வதற்கான அனைத்து செலவுகளையும் பபிதாவை ஏற்றுக்கொண்டாள். அவளிடம் பணத்திற்கு பஞ்சமில்லை. ஏனெனில் அவள் 18 வயதிலிருந்தே அந்த தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறாள். நான் சேர்ந்து இப்போதுதான் 6 மாதங்கள் ஆகியிருந்தன. அதனால் அவளுடைய சம்பளத்தை விட என் சம்பளம் குறைவாகவே இருந்தது. பபிதா தன் வாழ்க்கையில் தனக்கு நிகராக துணையாக வரும் ஒரு ஆணை விரும்பினாள்.
எனக்கு 35 வயது என்றாலும் என் உயரமும் உடல்வாகுமே என்னை குறைவான வயதுடையவன் போல காட்டியது. பார்ப்பதற்கு நான் ஒரு நடுத்தர வயது மனிதனாக தெரியாமல் ஒரு இளைஞனை போலவே இருந்தேன். ஆனால் கிராமத்து மக்களின் குறுகிய எண்ணத்தால் தான் எனக்கு யாரும் பெண் கொடுக்க முன்வரவில்லை. இப்போது என்னை விரும்பி எனக்காக எதையும் செய்ய துணியும் ஒரு பெண் எனக்கு கிடைத்திருந்தாள். ஒரே வாரத்தில் என் பெற்றோரை வங்காளத்திற்கு வரவழைத்தேன். இதை பார்த்த உறவினர்கள் அனைவரும் அருணின் அதிர்ஷ்டம் திறந்துவிட்டது, ஒரு வங்காள பெண்ணை திருமணம் செய்து தன் பெற்றோரையும் அங்கேயே அழைத்து சென்று விட்டான் என்று வியந்தனர். என் பெற்றோர் முன்னிலையில் எங்கள் திருமணம் இனிதே நடந்தது. அன்று நான் அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்தேன். நடப்பதெல்லாம் நிஜமா அல்லது கனவா என்று எனக்கே சந்தேகம் வரும் அளவிற்கு எல்லாம் அழகாக இருந்தது. என் மனைவி என்னிடம் கேட்டதெல்லாம் அன்பும் மரியாதையும் மட்டும்தான். அன்று இரவு 2 மணி. அவள் என் அறைக்குள் எனக்கு முன்னால் அமர்ந்திருந்தாள். அவள் ஒரு அழகான பொம்மையைப் போல, ஒரு மாசற்ற சிலையைப் போல அவ்வளவு அழகாக தெரிந்தாள். நானும் விலை உயர்ந்த உடைகளை அணிந்து மிடுக்காக இருந்தேன். ஆனால் நான் ஒரு படிப்பறிவற்றவன் என்பதே உண்மை. என் அறியாமையை வெளிப்படுத்தும் விதமாக என் மனைவிக்காக நான் வாங்கிய அந்த பரிசை ஒரு சிறிய பிளாஸ்டிக் பையிலேயே வைத்திருந்தேன். அதற்கு ஒரு பெட்டியோ அல்லது அழகான பேக்கிங்கோ செய்யவில்லை. ஒரு பையில் தனியாக பணமும் வைத்திருந்தேன். அன்று காலைதான் அதை எடுத்து வந்தேன். அவளுக்காக நான் வெறும் பணத்தையும் ஒரு சாதாரண கவரிங் நகை ஒன்றையுமே கொண்டு வந்திருந்தேன். எங்களை போன்ற எளிய மனிதர்களின் சுபாவம் எங்கு சென்றாலும் மாறுவதில்லை. அவளுக்கு தேவையானதை அவளே வாங்கி கொள்ளட்டும் என்றுதான் நான் பணத்தை கொண்டு வந்தேன். ஆனால் அவளிடம் ஏற்கனவே நிறைய பணம் இருக்கும் என்பதை நான் கவனிக்க தவறிவிட்டேன். என் மனைவியின் கையில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது. ஒருவேளை அவளும் எனக்கு ஏதேனும் பரிசு கொடுக்க விரும்பியிருக்கலாம். அவளது கையில் அந்த பரிசை பார்த்ததும் நான் என் பணத்தை கொடுக்கும் எண்ணத்தை கைவிட்டேன். ஆனால் அவள் என் கையில் இருந்த பைகளை பார்த்து விட்டாள். ஒன்றில் கவரிங் நகையும் மற்றொன்றில் பணமும் இருந்தன. அருண், இதில் என்ன இருக்கிறது என்று கேட்டாள். நான் உண்மையை சொன்னேன். அந்த நகையை அவளிடம் கொடுத்தேன். அவளுக்கு அது பிடித்திருந்தது. ஆனால் அந்த பணப்பையை பற்றி சொல்லும்போது, இதை எங்காவது எடுத்து வைத்து விடு, இது என் தினசரி செலவிற்காக வைத்திருக்கும் பணம், காலையில் வாங்கிக் கொள்கிறேன் என்று சமாளித்தேன். அதற்கு பபிதா, நீ எனக்காக ஏதேனும் விசேஷமான பரிசு கொண்டு வந்திருப்பாய் என்று நினைத்தேன் என்றாள். அந்த நகையும் மிகவும் சாதாரணமாகவே இருந்தது. அவளுக்கு பிடித்திருந்தாலும் அவள் எதிர்பார்த்த அளவிற்கு அதில் மகிழ்ச்சி இல்லை. நான் சொன்னேன், மன்னித்து விடு பபிதா, என் பெற்றோரின் வருகையால் ஏற்பட்ட பரபரப்பில் உனக்கு ஒரு விசேஷமான ஆச்சரியத்தை அளிக்க மறந்துவிட்டேன். நாளை உனக்கு மிகவும் பிடித்தமான இதைவிட சிறந்த ஒரு பரிசை வாங்கி கொண்டு வருவேன் என்று நான் ஆசை வார்த்தை கூறினேன். என் பேச்சில் மயங்கிய அவளது கோபமும் மறைந்தது. அவள் அந்த பரிசை பற்றி ஆவலுடன் யோசிக்க தொடங்கினாள். நான் பணப்பையை மெத்தைக்கு அடியில் வைக்க முயன்றபோது அவளது முகம் சற்றென்று மாறியது. நான் மெத்தைக்கு அடியில் எதையும் வைப்பதை அவள் விரும்பவில்லை என்பது போல தெரிந்தது. ஒருவேளை அவள் என்னை அவள் அருகே நெருங்க விட மாட்டாளோ? இந்த திருமணத்திற்கு பின்னால் ஏதேனும் உள்நோக்கம் இருக்குமோ? இல்லை என்றால் நான் கையை நீட்டும்போது அவள் ஏன் என்னை அப்படி விசித்திரமாக பார்க்க வேண்டும்? என் மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் எழுந்தன. நீ என்ன செய்கிறாய்? ஏன் மெத்தைக்கு அடியில் வைக்கிறாய் என்று புன்னகையுடன் கேட்டாள். பின்பு எங்கே வைப்பது என்று நான் கேட்டதற்கு, கொடுங்கள், நான் என் அலமாரியில் வைக்கிறேன் என்று கூறி அலமாரியை திறந்து பணத்தை உள்ளே வைத்தாள். அன்று இரவு நான் எப்போது உறங்கினேன் என்றே எனக்கு தெரியவில்லை. காலையில் நான் விழித்தபோது என் மனைவி எனக்கு முன்னால் அமர்ந்து என்னையே பார்த்து புன்னகைத்து கொண்டிருந்தாள். அருண், சீக்கிரம் எழுந்திரு, நேரமாகிறது, நாம் தொழிற்சாலைக்கு செல்ல வேண்டும், அங்கே அனைவரும் நமக்காக காத்திருப்பார்கள், சீக்கிரம் கிளம்பு என்றாள். அவள் இதை சொல்லிக்கொண்டே மெத்தையின் ஓரங்களை சுற்றிலும் போர்வையை வைத்து நன்றாக அழுத்தி சரி செய்தாள். நான் குளியலறைக்கு சென்றேன். பவிதாவின் நடத்தை எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது. அவள் என்னிடமிருந்து எதையோ மறைக்க முயல்வது போல எனக்கு பட்டது. நான் குளியலறையிலிருந்து திரும்பி வந்தபோது அவள் படுக்கையிலேயே அமர்ந்திருந்தாள். என்னை பார்த்ததும் திடுக்கிட்டு படுக்கையில் படுத்து கொண்டாள். ஏதோ திருட்டுத்தனம் பிடிபட்டு விடும் என்கிற பயத்தில் அவள் எதையோ மறைப்பது போல இருந்தது. நான் கேட்டேன், பவிதா, இந்த மெத்தைக்கு அடியில் என்ன இருக்கிறது? அதற்கு அவள், மெத்தைக்கு அடியில் ஒன்றுமே இல்லை, உங்களிடம் நான் எதை மறைக்கப் போகிறேன்? என்னிடம் அப்படி என்ன பெரிய ரகசியம் இருக்கப் போகிறது என்றாள்.
நான் திரும்பி நின்று தயாராகத் தொடங்கிய போது அவள் சற்றென்று எழுந்து மெத்தைக்கு அடியிலிருந்து எதையோ எடுத்து வேக வேகமாக அலமாரிக்குள் வைத்து பூட்டினாள். எனக்கு இப்போது பலமான சந்தேகம் வந்தது. பபிதா எதையும் மறைக்கவில்லை என்றால் எதற்காக அலமாரிக்குள் ஏதோ ஒன்றை வைத்து பூட்ட வேண்டும்? இந்த பேச்சு என் மண்டையிலேயே ஓடிக்கொண்டிருந்தது. நாங்கள் இருவரும் ஒன்றாக வீட்டை விட்டு புறப்பட்டு தொழிற்சாலைக்கு சென்று வேலையில் மூழ்கினோம். இரவு எப்படி வந்தது என்றே தெரியவில்லை. நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு இரவு 8 மணி அளவில் என் பெற்றோரை பார்க்க சென்றோம். எங்களை பார்த்ததும் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். என் மனைவிக்கு தெரிந்த ஒருவர் மூலம் ஒரு சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்திருந்தோம். அங்கேதான் என் பெற்றோர் தங்கியிருந்தனர். நாங்கள் தங்கியிருந்த வீடு பபிதானுடையது. அது மிகவும் சிறியது. அதில் ஒரே ஒரு அறையும் சிறிய முற்றமும் மட்டுமே இருந்தன. மறுநாள் நான் ஒரு வேலை காரணமாக வெளியே சென்றபோது வழியில் என் ஊரை சேர்ந்த என் நண்பன் ஒருவனை சந்தித்தேன். அவன் ஏதோ வேலை விஷயமாக வங்காளத்திற்கு வந்திருந்தான். நான் அவனிடம் நலம் விசாரித்தேன். அவனும் என்னிடம் பேசத் தொடங்கினான். அவனுக்கு என் திருமணத்தை பற்றி தெரிந்திருந்தது. நாங்கள் இருவரும் ஒரு டீ கடையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். அவன் என்னிடம் விசித்திரமான கேள்விகளை கேட்கத் தொடங்கினான். திருமணமான அன்றைய இரவு பற்றி அவன் கேலியாக பேச ஆரம்பித்தான். நான் அதை வன்மையாக மறுத்தேன். இப்படிப்பட்ட விஷயங்களை நகைச்சுவையாக பேச எனக்கு விருப்பமில்லை என்றேன். நானும் என் மனைவியும் இரு உடல் ஒரு உயிர். நாங்கள் ஒருவரை ஒருவர் மதிக்கிறோம் என்று சொன்னேன். அதற்கு அவன், நீ ரொம்பவே மாறிவிட்டாய். இது வங்காள பெண். எச்சரிக்கையாக இரு என்றான். அவனது பேச்சை கேட்டு நான் திடுக்கிட்டேன். என்ன சொல்கிறாய்? எதற்காக நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவன், சும்மா சொல்கிறேன், எதற்கும் ஜாக்கிரதையாக இரு என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் எனக்கு அந்த மெத்தைக்கு அடியில் நடந்த விஷயம் நினைவுக்கு வந்தது. அதை என் நண்பனிடம் சொன்னேன். இதில் மறைப்பதற்கோ அல்லது வெட்கப்படுவதற்கோ ஒன்றுமில்லை என்று எனக்கு தோன்றியது. நான் சொன்னதை கேட்டதும் என் நண்பன் பதட்டத்தில் துள்ளி குதித்தான். நீ சொல்வது சரிதான். உன் மனைவி கண்டிப்பாக மெத்தைக்கு அடியில் ஏதோ ஒன்றை வைக்கிறாள். அதனால்தான் உன்னை அந்த மெத்தையை தொடக்கூட விடுவதில்லை என்று என் நண்பன் சொன்னான். நானும் அவனிடம், ஆமாம், அவள் அப்படித்தான் செய்கிறாள். ஒருவேளை இது என் கற்பனையாகவும் இருக்கலாம். ஆனால் எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது என்றேன். அதற்கு என் நண்பன், சரி, உன் மனைவியை இப்போதே சந்தேகிக்க வேண்டாம். இன்னும் 2-3 நாட்கள் பொறுத்திருந்து உண்மையை அறிந்து கொள். அவள் தினமும் இரவில் இப்படித்தான் செய்கிறாளா என்று கவனி என்றான். சரி, ஒரு நாள் அவள் இல்லாத நேரம் பார்த்து அந்த மெத்தையை தூக்கி பார்ப்பேன் என்று நான் முடிவு செய்தேன். அவள் இரவில் தூங்குவதற்கு முன்பும் மிகவும் விசித்திரமாக நடந்து கொள்கிறாள் என்பதை என் நண்பனிடம் சொன்னேன். அவன், சரி, சில நாட்கள் அவளை கவனித்து பார்த்துவிட்டு ஒரு முடிவுக்கு வா என்றான். இரவு வந்ததும் எனக்கு மற்ற எல்லாவற்றையும் விட பவிதாவின் அந்த மர்மமான நடத்தையில்தான் அதிக ஆர்வம் இருந்தது. அன்று இரவும் அதே தான் நடந்தது. பவிதாவின் நடத்தை விசித்திரமானது. மற்ற விஷயங்களில் அவள் என் பேச்சை கேட்டாள். எதற்கும் தடை சொல்லவில்லை. ஆனால் அந்த மெத்தையின் அடியில் ஏதோ ஒரு ரகசியத்தை வைத்திருந்தாள். அந்த மெத்தைக்கு அடியில் ஏதோ பெரிய புதையல் இருப்பது போல போர்வையை சுற்றிலும் அழுத்தி சரி செய்தாள். அவள் படுக்கும் பக்கத்தில் உள்ள மெத்தையில்தான் அவள் இப்படி செய்தாள். என்னிடம், அருண், அந்த பக்கம் தள்ளிப்படு, என்ன செய்கிறாய் என்று என்னை தன் இடத்திலிருந்து தள்ளிவிட்டாள். நீ என் இடத்தில் படுக்க முயன்று சாக்காக மெத்தைக்கு அடியில் பார்க்க நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும். தயவு செய்து அப்படி செய்யாதே. நான் உன் மனைவி. வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதில் உன்னை விட எனக்கு அதிக அக்கறை உண்டு. என் பக்கத்து படுக்கை சரியாகத்தான் இருக்கிறது என்று கூறிவிட்டு என் தலகாணிக்கு அருகில் வந்து என் தோள் மீது தலை வைத்து படுத்து கொண்டாள். திருமணமான ஆரம்பத்தில் எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேசிவிட முடியாது என்பதால் நான் அமைதியாகிவிட்டேன். அவள் என் தோள் மீது தலை வைத்தபடியே தூங்கிவிட்டாள். நானும் உறங்கி போனேன். காலையில் எழுந்தபோது இரவில் என்ன நடந்தது என்று எனக்கு நினைவில்லை. அவள் எப்போது மெத்தைக்கு அடியிலிருந்து அந்த பொருளை எடுத்து அலமாரிக்குள் வைத்து பூட்டினாள் என்பதும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் மெத்தைக்கு அடியில் எதையோ ஒளித்து வைத்து என்னிடம் மறைக்கிறாள் என்பது இப்போது உறுதியாகிவிட்டது. மறுநாள் தொழிற்சாலைக்கு வெளியே என் நண்பன் கரனை சந்தித்து விவரத்தை சொன்னேன். அவன் சொன்னான், நிச்சயமாக உன் மனைவியிடம் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இப்போது நீ மெத்தைக்கு அடியில் அவள் எதை வைக்கிறாள், ஏன் வைக்கிறாள் என்ற உண்மையை நீ கண்டறிய வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. கடவுள் கொடுத்த அனைத்தும் இருக்கும் ஒரு பெண் ஏன் உன்னை திருமணம் செய்ய வேண்டும்?
அதுவும் இவ்வளவு குறைவான வயதுடைய பெண். அவள் வேறொரு இளைஞனை மணந்திருக்கலாமே. உன்னிடம் அப்படி என்ன விசேஷமான குணம் இருக்கிறது என்று யோசித்துப் பார். அவள் ஏதேனும் விபரீதமான திட்டத்தோடு இருக்கிறாளா? கரணின் வார்த்தைகள் என்னை பயமுறுத்தின. என்ன சொல்கிறாய் கரண்? அவள் எனக்கு என்ன தீங்கு செய்வாள் என்று நான் கேட்டேன். கரண் யோசித்தபடி சொன்னான். அருண், உன்னை நான் தேவையில்லாமல் சந்தேகத்தில் தள்ள விரும்பவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம். தூங்குவதற்கு முன் அவள் மெத்தைக்கு அடியில் ஏதோ ஒன்றை வைக்கிறாள். காலையில் எடுத்து விடுகிறாள். அதை நீதான் எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும். ஏதேனும் அசம்பாவிதம் நடந்தால் அதற்கு யார் பொறுப்பு? உன் பெற்றோரை வேறு இங்கே வரவழைத்து விட்டாய். ஒரு மாதத்திற்கு முன்பு வரை உனக்கு முற்றிலும் அந்நியமான ஒரு பெண்ணுடன் இன்று ஒரே அறையில் வசிக்கிறாய், உணவருந்துகிறாய். கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதே. உன் பெற்றோரின் பொறுப்பும் உன் தலையில்தான் இருக்கிறது. கரணின் பேச்சு என் மனதில் ஆழமான சந்தேகத்தை விதைத்தது. இன்று ஒரு கணவனாக என் உரிமையை பயன்படுத்தி கட்டாயமாக அந்த மெத்தையை தூக்கி பார்ப்பேன். தினமும் அவள் தடுப்பதை கேட்டு நான் சும்மா இருக்க முடியாது. கணவன் மனைவிக்குள் ரகசியங்கள் இருக்கக்கூடாது என்று எனக்குள் உறுதி பூண்டேன். வீட்டிற்கு சென்றதும் மெத்தையை தூக்கி பார்க்க வேண்டும் என்று நான் மனதிற்குள் தீர்மானித்தேன். அப்போது தற்செயலாக பின்னால் திரும்பி பார்த்த எனக்கு தூக்கி வாரி போட்டது. என் மனைவி பபிதா அங்கே எனக்கு பின்னால் நின்று கொண்டு நாங்கள் பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளை பார்த்ததும் எனக்கு பயங்கரமான அவமானமாக இருந்தது. எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன். என்னை பற்றி அவள் என்ன நினைப்பாள் என்று என் மனதிற்குள் வருந்தினேன். என் திட்டத்தை என் மனைவி முழுமையாக தெரிந்து கொண்டாள் என்று நினைக்கும் போது நான் உள்ளுக்குள் வருந்தினேன். இப்போது அவளிடம் சென்று மெத்தைக்கு அடியில் என்ன வைத்திருக்கிறாய் என்று கேட்டால் அது மிகவும் தரம் தாழ்ந்த செயலாக தோன்றும். அவளது முகபாவனையை பார்த்தபோது அவளுக்கு என் மீது மிகுந்த கோபமும் வருத்தமும் ஏற்பட்டிருந்தது போல தெரிந்தது. என் மனைவியை பற்றியே நண்பனிடம் புறம் பேசும் ஒரு மானமில்லாத மனிதனாக நான் அவளுக்கு தெரிந்திருப்பேன். நான் என் மனைவிக்கு முன்னால் கூனி குறுகி நிற்பதை என் நண்பனும் கவனித்து விட்டான். அவன் சொன்னான், நீ என்னை இவ்வளவு பைத்தியமாக இருக்கிறாய். நீ என்னிடம் இதை பேசியது அவளுக்கு தெரிந்திருந்தாலும் நீ கவலைப்படுவதை விட அவள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நீ வீட்டுக்கு சென்றதும் தயங்காமல் மெத்தையை தூக்கிப்பார். மெத்தைக்கு அடியில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவே நான் இப்படி செய்தேன் என்று தைரியமாக சொல். நீ இப்போது பயப்படத் தொடங்கினால் அது உனக்கு இன்னும் சிக்கலாகிவிடும். ஒரு பெண்ணிடம் நீ எவ்வளவு பணிந்து போகிறாயோ அவ்வளவு தூரம் அவள் உன்னை அடக்க நினைப்பாள் என்றான். என் நண்பன் சொன்னதிலும் நியாயம் இருப்பதாக பட்டது. இதுவரை அவள் ஒரு வங்காள பெண், பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவள். என் பெற்றோரை இங்கே அழைத்து வந்திருக்கிறாள் என்கிற நன்றி கடனில் நான் ஒடுங்கி போயிருந்தேன். உண்மையை சொல்லப்போனால் அவள் எனக்காக எதையும் தியாகம் செய்து விடவில்லை. அவள் வங்காளத்தை சேர்ந்தவளாகவும் வசதியானவளாகவும் இருக்கலாம். ஆனால் அவள்தான் என்னை விரும்பி திருமணம் செய்து கொண்டாள். நான் அவளை கட்டாயப்படுத்தவில்லை. சொல்லப்போனால் அவளை கட்டாயப்படுத்தும் அளவிற்கு எனக்கு தகுதியும் இல்லை. அவள் என்னை ஒரு கணவனாக ஏற்றுக்கொண்ட பிறகு என்னிடமிருந்து எதையும் மறைக்கக்கூடாது. என் நண்பன் இதையெல்லாம் விளக்கிய போது எனக்கு ஒரு தெளிவு பிறந்தது. இனி அவளிடம் எதையும் ஒழிக்காமல் நேருக்கு நேராக பேசிவிட வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். என் நண்பன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். நான் தொழிற்சாலைக்குள் சென்றேன். மாலையில் நாங்கள் இருவரும் வீட்டிற்கு வந்தபோது என் தோரணை சற்று மாறியிருந்தது. என் மனைவி என்னை பார்த்தாள். ஆனால் ஏதும் சொல்லவில்லை. சிறிது நேரம் கழித்து, என்ன ஆனது, நீங்கள் ஏதோ கவலையாக தெரிகிறீர்களே என்றாள். நான் பதற்றமடைந்தாலும் சமாளித்து கொண்டு, நான் கவலையாக இல்லை, ஆனால் வியப்பில் இருக்கிறேன். மெத்தைக்கு அடியில் நீ என்னதான் வைத்திருக்கிறாய் என்று எனக்கு தெரிந்தாக வேண்டும் என்றேன். அதற்கு அவள், நீங்கள் உங்கள் நண்பனிடம் பேசிய அனைத்தையும் நான் கேட்டுவிட்டேன் என்றாள். அவள் சொன்னதை கேட்டு நான் வெட்கப்படுவதை விட்டுவிட்டு என் வாதத்தில் உறுதியாக நின்றேன். ஆமாம், நீ கேட்டது சரிதான். இதில் என்ன தவறு இருக்கிறது? மெத்தைக்கு அடியில் என்ன இருக்கிறது என்று நீயே சொல்லிவிடு. இந்த அறையில் உள்ள அனைத்து பொருட்களின் மீதும் எனக்கு உரிமை இல்லையா என்றேன். என் மனைவி சிரித்து கொண்டே சொன்னாள், அட, மெத்தைக்கு அடியில் பார்க்கக்கூடாது என்று உங்களிடம் யார் சொன்னது? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உங்களிடம் மறைத்தேன். இப்படிப்பட்ட விஷயங்களை பேசுவது எனக்கு பிடிக்காது என்பதால் தான் அப்படி செய்தேன். வாருங்கள், நீங்களே பாருங்கள், மெத்தைக்கு அடியில் என்ன இருக்கிறது என்று. அவள் சட்டென்று மெத்தையை அகற்றி தரையில் வைத்தாள். மெத்தைக்கு அடியில் கட்டில் பகுதி முற்றிலும் காலியாக இருந்தது. உண்மையில் அங்கே எதுவுமே இல்லை. நான் என் மனைவியிடம்,
நிச்சயமாக நீ இரவில் ஏதோ ஒன்று அங்கே வைக்கிறாய், பொய் சொல்லாதே என்றேன். அதற்கு அவள், அருண், எனக்கு பொய் சொல்லும் பழக்கமே இல்லை. நான் மெத்தைக்கு அடியில் எதையாவது வைத்தால் உங்களிடம் ஏன் சொல்லாமல் இருக்கப் போகிறேன்? சரி, உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் அடுத்த முறை நான் எதையாவது வைக்கும்போது நீங்களே நேரில் பாருங்கள், அப்போதே என்னிடம் கேட்டுவிடுங்கள் என்றாள். சரி, அதுவும் நல்லதுதான். இனி நீ என்னிடமிருந்து எதையும் மறைக்க மாட்டாய் என்று நம்புகிறேன் என்றேன். அந்த நாள் கடந்தது. அதற்கு பிறகு சில நாட்களும் ஓடின. எங்கள் திருமணம் முடிந்து 1 மாதம் ஆகியிருந்தது. அறைக்குள் வந்தாலே எனக்கு தூக்கம் வந்துவிடும். எவ்வளவு பலமான தூக்கம் என்றால், நான் கண் விழிக்கும் போது விடிந்திருக்கும். இரவு எப்படி நகர்ந்தது என்பது எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தூக்கம் வந்தது, இரவு உணவு எப்போது சாப்பிட்டேன், என்ன சாப்பிட்டேன் என்பது கூட எனக்கு ஞாபகம் இருப்பதில்லை. இப்போது இது எனக்கு பெரிய கவலையை தந்தது. என்னால் இத்தகைய விசித்திரமான சூழலை சகித்து கொள்ள முடியவில்லை. அறைக்குள் வந்த உடனேயே எனக்கு ஏன் இவ்வளவு தூக்கம் சொக்குகிறது என்பதை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஒருவேளை என் மனைவி டீயில் ஏதேனும் கலந்து கொடுக்கிறாளோ அல்லது எனக்கு தெரியாமல் ஏதோ செய்கிறாளோ என்று சந்தேகித்தேன். எத்தனையோ முறை விழிப்புடன் இருக்க முயன்றும் என்னால் முடியவில்லை. நாள் முழுவதும் மிகவும் கவனமாக இருந்தேன். என் மனைவி கையால் எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது என்று தீர்மானித்தேன். ஒரு நாள் கடையில் இருந்தே உணவை வாங்கி வந்தேன். நாங்கள் இருவரும் அதையே சாப்பிட்டோம். ஆனால் அன்றைய தினமும் வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே எனக்கு தூக்கம் கண்ணை சுற்றியது. இருப்பினும் அன்று ஒரு நல்ல விஷயம் நடந்தது. அதிகாலை 6 மணிக்கே எனக்கு விழிப்பு வந்துவிட்டது. பொதுவாக காலையில் எழுந்தவுடன் எனக்கு மிகவும் புத்துணர்ச்சியாக இருக்கும். அதனால் இரவில் நடந்த மர்மங்களை பற்றி என்னால் யோசிக்கவே முடியாது. நான் என் வேலையில் அதிக கவனம் செலுத்தினேன். என் மனைவியும் அப்படித்தான். என்னுடன் தொழிற்சாலைக்கு வருவாள். நாள் முழுவதும் வேலையில் மூழ்கியிருப்பாள். இரவு வீட்டிற்கு வந்ததும் எங்களுக்கு உணவு சமைப்பாள். நானும் சில சமயம் அவளுக்கு சிறு உதவிகள் செய்வேன். இறுதியில் அவளிடமே கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்தேன். மிகுந்த அன்புடனும் காதலுடனும் அவளிடம் கேட்டேன், என் உயிரே, எனக்கு ஒன்று மட்டும் சொல்லிவிடு. அறைக்குள் வந்தாலே எனக்கு தூக்கம் வரும்படி நீ என்ன மந்திரம் செய்கிறாய்? அந்த மெத்தை ரகசியத்தையே நான் மறந்துவிட்டேன். மெத்தைக்கு அடியில் நீ என்னதான் வைத்திருந்தாய் என்று நான் கேட்டேன். இதை கேட்டதும் அவள் சிரிக்கத் தொடங்கினாள். பாருங்கள், உங்கள் மீது நான் ஏதோ மாந்திரீகம் அல்லது சூனியமோ செய்திருப்பதாக நீங்கள் நினைத்தால் அது தவறு. எனக்கு அந்த மாதிரி விஷயங்களை பிடிக்காது. அப்படிப்பட்டவர்களை கண்டாலே எனக்கு வெறுப்பு. ஆனால் ஒருவித மந்திரம் நான் உங்கள் மீது செய்தது உண்மைதான் என்றாள். அவள் சொன்னதை கேட்டு நான் பயந்தேன். பாருங்கள், மற்ற நகரங்களில் உள்ளவர்களுக்கு ஒரு தவறான பழக்கம் இருக்கிறது. தினமும் இரவு தாமதமாகவே வீட்டிற்கு வருகிறார்கள். ஆனால் எங்கள் ஊரில் அப்படி இல்லை. இங்குள்ள ஆண்கள் அனைவரும் சீக்கிரம் வீட்டிற்கு வந்து தங்கள் குடும்பத்தோடு உறங்கி விடுவார்கள். இங்குள்ள ஆண்கள் இரவு வெகு நேரம் வரை நண்பர்களோடு அமர்ந்து பேச மாட்டார்கள். வீட்டை விட்டு வெளியேறவும் மாட்டார்கள். பெண்களும் குழந்தைகளும் கூட அப்படித்தான். அனைவரும் இரவு 8 மணிக்கெல்லாம் உறங்கி விடுவார்கள். அதிகாலை 6 மணிக்கு எழுந்து விடுவார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மற்ற நகரத்து இளைஞர்களும் ஆண்களும் இரவு 1 மணி அல்லது 2 மணிக்கு தான் வீட்டிற்குள் நுழைவார்களாம். ஆனால் இங்கே அப்படி எதுவும் நடப்பதில்லை. எங்களுடைய முறை மிகவும் வேறுபட்டது. நீங்களும் இங்கு வந்து உங்கள் இஷ்டப்படியே நடந்து கொண்டீர்கள். நாம் தொழிற்சாலையில் இருந்து வந்த பிறகு நீங்கள் சாப்பிட்டு விட்டு வெளியே சென்று விடுவீர்கள். நான் வீட்டில் தனியாக உங்களுக்காக காத்து கொண்டிருப்பேன். உங்களுடைய இந்த முறை எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. என் பேச்சை கேட்டு கோபப்படாதீர்கள். ஆனால் நீங்கள் செய்தது தவறு. நீங்கள் இரவில் வீட்டில் இருந்து உங்கள் மனைவியை கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் என்னுடன் வீட்டு வேலைகளில் உதவி செய்கிறீர்கள். ஆனால் எப்போதும் வெளியே செல்வதிலேயே குறியாக இருக்கிறீர்கள். உங்களிடம் சண்டையிட்டு உங்களை மாற்ற முயன்றால் ஒருவேளை நீங்கள் என் மீது கோபப்படக்கூடும் என்று நான் பயந்தேன். ஆனால் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் வீட்டில் இருந்து உங்கள் மனைவியை கவனித்துக் கொள்வது உங்களுக்கு பிடிக்கவில்லையா? நீங்கள் இல்லாத நேரத்தில் யாராவது வீட்டிற்குள் புகுந்து எனக்கு தீங்கு விளைவித்தால் அது உங்களுக்கு பிடிக்குமா என்று அவள் கண்கள் கலங்க கேட்டாள். நான் இதையெல்லாம் செய்தது எதற்காக தெரியுமா? நீங்கள் இரவில் சீக்கிரம் வீட்டிற்கு வந்து சீக்கிரம் உறங்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த நகரத்தில் குற்றங்கள் அதிகம். என் கணவர் ஏதேனும் ஆபத்தில் சிக்கிக் கொள்வதையோ அல்லது தவறான வழியில் செல்வதையோ நான் விரும்பவில்லை. நாம் சாமானிய மனிதர்கள். நிம்மதியாக வாழ வேண்டுமானால்
நம் வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் கிராமத்தில் இரவு தாமதமாக வரும் பழக்கம் இருக்கலாம். ஆனால் இங்கே அது செல்லாது. இங்கே இரவு ஆகிவிட்டால் ஒரு குழந்தை கூட வீட்டை விட்டு வெளியே வராது. அதனால்தான் அதிகாலையிலேயே அனைவரும் எழுந்து வேலைக்கு சென்று மாலையில் சீக்கிரம் வீடு திரும்பி குடும்பத்துடன் நேரம் செலவிடுகிறார்கள். இனி உங்கள் தூக்கத்தை பற்றி சொல்கிறேன். நான் அறையில் ஒரு விசேஷமான கொசுவர்த்தியை பயன்படுத்துகிறேன். அது கொசுக்களை விரட்டுவதோடு மட்டுமல்லாமல் அதன் நறுமணம் நமக்கு ஆழ்ந்த தூக்கத்தையும் தரும். நான் உங்களை உறங்க வைத்துவிட்டு எங்காவது செல்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. நான் உங்களுடனேயே உறங்கி விடுவேன். அந்த நறுமணத்தின் காரணமாகத்தான் நீங்கள் வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே தூக்கம் சொக்குகிறது. நம் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை செய்தேன். தயவு செய்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சந்தேகப்படாதீர்கள். நீங்கள் என்னிடமே கேட்டிருந்தால் நான் அப்போதே சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் முதலில் உங்கள் நண்பனிடம் சொல்லிவிட்டு பிறகு என்னிடம் கேள்வி கேட்டீர்கள். அவள் சொன்னதை கேட்டு நான் மிகவும் அவமானம் அடைந்தேன். உண்மையில் நாம் சில நேரங்களில் அப்படித்தான் செய்கிறோம். சிறிய விஷயங்களை மனதில் போட்டு பெரிய பிரச்சனையாக்கி விடுகிறோம். அந்த சந்தேகம் நம் உறவின் அழகையே மறைத்துவிடும். நான் உங்கள் அனைவருக்கும் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். உங்கள் துணை மீது சந்தேகம் வந்தால் அவரோடு நேருக்கு நேர் அமர்ந்து பேசி தெளிவு பெறுங்கள். உங்கள் அழகான வாழ்க்கையை சந்தேகத்தால் அழித்து விடாதீர்கள். சந்தேகம் என்பது ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல, ஒரு மனிதனின் வாழ்க்கையையே பாழாக்கிவிடும். நல்ல வேளை என் மனைவி புத்திசாலியாக இருந்தாள். அவள் எனக்கு உண்மையை ஒரு புதுமையான முறையில் புரிய வைத்தாள். நன்றி.